தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் பிரதர். சார் ஒரு பிரபல கருத்து கணிப்பு லோக்போல் என்ற ஒரு நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. அதில் டிஎம்கேவுக்கு ஒரு கிளியர் எட்ஜ் இருக்குது. 181 to 189 சீட்ஸ் வரைக்கும் வெல்வதற்கான வாய்ப்புகளும் 41% அரௌண்ட் அவங்க வந்து டிஎம்கே எடுப்பாங்கன்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இரண்டாவது அணிக்கு ஏடிஎம்கே அணிக்கு 29% தான் வரும். வாக்கு வித்தியாசம் 10 முதல் 12% வரை வாக்கு வித்தியாசம் வந்து முதல் 2 அணிகளுக்கும் இடையில் வரும். அதே போல் அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, தாவேகாவுக்கு அவங்க கணிசமான வாக்கு சதவீதம் கொடுக்குறாங்க. 20 முதல் 23% வரை தாவேகாவுக்கு வரக்கூடும். நாம் தமிழர் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்குது. 4லேருந்து 5% தான் அது வந்து தேரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் ஒரு கால் நூற்றாண்டாக நீங்கள் வந்து கவனிச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் பத்திரிகை துறையிலையும் களத்தில் இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற அடிப்படையில் இந்த தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் முடிவுகள்ன்றது வந்து எப்போ வேணாலும் மாறும். கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் தேர்தல் முடிவு. அதில் விபரீதங்கள் நடக்கலாம், வினோதங்கள் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கும். ஆனால் வந்து என்னென்னா, ஒரு ஜென்ரலான ஒரு பார்வை இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா திமுக தான். இப்பயும் திமுக தான் லீடில் இருக்குது. இப்படியே எந்த பெரிய மாற்றம் இல்லாமல் இப்படி ஆளுக்கு பிரச்சாரம் பண்ணாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்றது. நான் விபரீத மாற்றங்கள்ன்றது 91 எடுத்துக்கலாம், நீங்கள் 89 எடுத்துக்கலாம், 89 எடுத்துக்கலாம். 89ல் 7-8 கட்சிகள் நிற்கும் போது மீண்டும் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 91ல் திடீர்னு திமுக ஒரு இடம் தான் ஜெயிக்குது. அது காரணம் வந்து ராஜீவோட மரணம். சரி, ராஜீவ் ஒரு பெரிய தலைவராக அவர் வெற்றி பெற்று 400 சீட்டு வச்சுருந்தவர் அதுக்கு அடுத்த கண்டினியூ பண்ணார்னா, இல்லை, ராஜீவ் எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கார். ஆளுங்கட்சியாக இருந்து 400க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர். அடுத்து ஒன்றும் இல்லாமல் மக்களால் தூக்கி எறியப்பட்ட ஒரு தலைவராக ஒளிந்து போச்சு. ராஜீவ் மார்க்கெட்டே போச்சு இப்போ வேர்ஃபேக்ஸ் போபஸ் ஊழலில். அப்படி இருந்தும் ராஜீவ் மரணம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஜெயலலிதா முதல்வர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வந்து கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் தேர்தல் தான் நாங்கள் பார்த்த வரைக்கும் இருக்குது. அதனால் இப்போ உள்ள நிலவரப்படி திமுக தான் முன்னணியில் இருக்குது. திமுக தான் வெற்றி பெறும். திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டக்கூடாத ஒரு இடத்துல இருக்கு. அதனால் திமுக தான் ஆட்சி. இப்போ அந்த நம்பர்ஸில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இப்போ நம்பர்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். ஓகே. ஸோ ஏடிஎம் 234 119 இடங்கள் தான் தேவை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணியாக 40% அரௌண்ட் எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் 29-30 தான்னா ஒரு 10. ஏன்னா பிஜேபி கூட அவர்கள் சேர்ந்ததுனால அவர்கள் இருக்கிற மாதிரி ஏற்கனவே கலந்து தெரிஞ்சு கட்டன் போயிடுச்சு. இப்போ கட்டன் போய் முடிச்சு டப்பால் அடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நிலைமையில தான் ஏடிஎம்கே இருக்குது. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபியோட தான் கூட்டணி வச்சுருந்தாங்க. ஒரு குறைஞ்ச சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலையும் குறைஞ்ச சீட்டு தான் கொடுத்து பிஜேபி அக்காமடேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இப்போ விஜயனுடைய வருகை எதுவும் அதிமுகவை பலவீனப்படுத்துதா? நிச்சயமாக கொஞ்சம் அதிமுக ஓட்டு விஜய் கொடுக்கும். அதே மாதிரி புதிய வாக்காளர்கள் ஓட்டு விஜய் கொடுக்கும். அது சீமான்ட்ட வந்து உணர்வுபூர்வமாக தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மீது பற்றுள்ளவர், தமிழர்கள் மீது பற்றுள்ள தம்பிகள் இருக்காங்கன்னா கூட அங்கேயும் கொஞ்சம் தற்கொலைகள் இருக்காங்க. கொஞ்சம் அவர்களில் சிலர் வந்து இந்த பக்கம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சீமானுக்கு விழுந்த வாக்குகள் வந்து விஜய்க்கு விழுகிறதுக்கான ஒரு 2% இருக்கும். சீமான் 8% 9% போனாருன்னு சொன்னீங்கல்ல, 8% திடீர்னு இப்போ இறங்கிடுவார். இவங்களோட இதில் வந்து பாதி வந்துடும். 5 கீழே அவர் இறங்கிடுவார். 4 to 5% தான் சொல்கிறேன். 6 கீழே இறங்கிடுவார். பழைய வாக்குகள் வாங்க மாட்டார் அப்படின்ற நிலைமை தான். தக்க வைக்கிறதுல சவால் இருக்குன்றீங்க சீமானுக்கு? ஆமாம், நிச்சயமாக. சார், திரு விஜய் அவர்கள் அவங்களுக்கு என்ன டிவிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 8லேருந்து 12 சீட் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் இல்லை, தனிப்பட்ட முறையில் அவங்க சீட்டெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. எத்தனை சீட் விஜயை ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா விஜய் வேணால் அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு தொகுதியில் ஏதாவது பார்டரில் ஜெயிக்கலாம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு தலைவன் வரான் அப்படின்ற மாதிரி எனக்கு தேவைன்னா முட்டாள்கள் போட்டுருவாங்க. கூமுட்டைங்க ஏதாவது போட்டு சேஞ்சு வேணும், மாற்றம் வேணும்னா எதுக்குடா மாற்றம் வேணும்னா எனக்கு தெரியாது. சரி, இவன் யாரா மாற்றம், நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்க மாற்றம் கொடுக்குறேன்னா எதுக்காக மாற்றம்? பொக்லைன் இருக்கும். இவர் கார் ஓட்ட தெரியுன்றக்கா பொக்லைனை கொடுத்துட முடியுமா? என் மண்டையிலே மொட்டுன்னு போட்டு நச்சு விடுவான். அதோட டெக்னிக் வேறு, இதோட டெக்னாலஜி வேறு. அந்த அடிப்படை அறிவு இல்லாதவன்லாம் பல பேர் விஜய்க்கு ஓட்டு போடணும், புதுசாக வர ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னா ஓட்ட தெரிஞ்சவங்க, கார் ஓட்ட தெரிஞ்சவங்களாம் பொக்லைன் ஓட்ட முடியுமா? 2 வீலர் ஓட்டான்றதுக்காக கிரெயினை கொடுத்து ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பொக்லைன் ஓட்டுற மாதிரி.
ஊருக்குள்ளே. புரியுதா? 7 விதமாகவும் இப்படி ஆப்ரேட் ஆகும், அப்படி ஆப்ரேட் மேலே போகும், கீழே போகும். நீங்கள் வண்டி ஓட்டவும் தெரியணும், அதை ஆப்ரேட் பண்ணவும் தெரியணும். கார் ஓட்டுறதுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த முட்டாள்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு எப்படி நினைக்கிறானே தெரில. மாற்றம் வேணுன்றக்கா எதை வேணாலும் செஞ்சுருவான். இப்போ டெய்லியும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு மாற்றம் வேணுன்றக்கா வேறு எதாவது ஒன்று சாப்பிட்ருவாங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி முட்டாள்கள் இருக்க வரைக்கும் விஜய் கொஞ்சம் ஓட்டு விழுமே தவிர தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. இப்போ பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இப்போ 2மே திமுகவோட கோட்டை. சென்னையும் திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. திருச்சியுமே திமுகவுக்கு சென்டிமெண்டலான ஒரு பிளேஸு. அதுவும் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எப்படி விஜய்க்கு கவுண்டர் கொடுப்பாங்க டிஎம்கே? ஏன்னா 2 பக்கமும் அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு இல்லைன்னா இங்கே உதயசூரியன் நிற்கிது 2 இடத்துலையும். அப்போ எப்படி உதயசூரியன் தான் ஸ்ட்ராங்கு. அங்கே வந்து கேண்டிடேட்டை விட ஏன்னா வீக்காக இருக்கிற இடம் பார்த்து தான் போய் நிற்கிறாங்க விஜய். அதுக்கு அது வந்து என்னென்னா உதயசூரியனை பேஸ் பண்ணி தான் அங்கே வாக்குகள் விழுவும். தவிர விஜய் இந்த பக்கம் விஜய் அப்படின்னா அந்த பக்கம் சிம்பிளையும் கட்சியும் வச்சு தான் அது வாக்கு விழுகிறதுக்கான வாய்ப்பு. பெரம்பூரில் அப்படி அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே சிட்டி அந்த அளவுக்கு இல்லை. ஏதாவது கூட ஓடி வரவேன் 2 வீலரில் 100 பேர் வரான் 1000 பேர் வரான்றதுக்காக நீங்கள் இப்போ 2 லட்சம் ஓட்டு விழுந்துருன்னு சொல்ல முடியாது. 1000 தற்கொலைகள் ஓடி வரான் அப்படிங்கும்போது கூட ஒரு 5000 50,000 வரும். இந்த புதுசாக மாற்றம் வேணுன்றவன் வீட்டில் இருக்கேன், வீட்டில் படுத்திருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒரு மாயையில் இருக்கக்கூடிய 5 அறிவு படைத்தவர்கள் ஓட்டு போடுவாங்க. அவ்வளோதானே தவிர 6 அறிவு படைத்தவர்கள் அறிவுள்ளவர்கள் நிச்சயமாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. கமலஹாசன் ஒப்பிடுறாங்க. கமலஹாசன் ஓவரால் தமிழ்நாட்டில் வாங்கின பெர்சன்டேஜ் ஏதோ சொற்ப பெர்சன்டேஜ் தான் வாங்கினார். ஆனால் அவர் நின்ற கோவை தேர்க்கில் வந்து கணிசமான பெர்சன்டேஜ் வாங்கினார். இன்னும் சொல்லப்போனால் வானதிக்கும் அவருக்கும் கடும் போட்டி. கடைசி நேரம் நைட்டு வரைக்கும் போலிங் நடந்துச்சு அந்த கவுண்டிங்கு. அப்போது பெரம்பூருக்கும் திருச்சி கிழக்குக்கும் அப்படி தான் இருக்கும். ஓவரால் பெர்சன்டேஜ் ஒரு டிவிக்கு ஒரு ஆமாம். அது அதாவது கமலஹாசனை விட இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறது இளம் இருக்கிறது விஜய் தான். அதுக்கான ஒரு ஓட்டு விழுகும், அது வேறு விஷயம். ஆனால் எல்லா இடத்துலையும் தாவேக்காக்கு அந்த மாதிரி ஓட்டு விழுகும்லாம் சொல்ல முடியாது. ஜெயிக்கிறதுனால ஒரு கிரேஸ் இல்லை, இந்த பிள்ளைங்க பசங்கள்லாம் போய் போடுவாங்க. அதான் கரெக்டாக ஓட்டு போட்டுருவாங்களான்னு தெரில, இதை மாற்றி குத்திட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்கிறாங்கல்ல சரி விஷயம் சொல்கிறான், எதே வேறு பட்டன் அமைக்க விட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்தளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு 4 டைம் அமுக்குனா மிஷின் ஜாம் ஆகிடும். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி கும்பிட்டைங்க தான் இருக்குது நிறையா. பார்க்கலாம் என்ன நடக்குது. அதே போல் பிரபலமான முகங்கள்லாம் கூட இறக்கியிருக்காரு விஜய். அவங்களெலாம் எப்படி பிரபலமான முகம்னு யாரும் சொல்கிறீங்க? ஆதவர்ஜனா புசி ஆதவர்ஜனாலாம் பிரபலமான முகமா அப்படின்னு தாவைக்காவில் பிரபலமான முகம் சொல்லுங்கள். பிரபலமான முகம்னு காசை கொடுத்து 4 டிவிலையும் 10 யூடியூப்லேயும் வந்துட்டோன்னா பிரபலமா அப்படி சொல்ல முடியாது. நிறுத்தியிருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஆட்களில் ஒரு குரூப்பை பிடிச்சி நிறுத்தி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அப்படி தான் பார்க்க முடியும் தவிர பிரபலம்னு சொல்லுங்க. அவங்க கட்சியில் தெரிஞ்ச ஆட்கள் அதுதான் மாமி. அதே போல் இந்த கருத்து கணிப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது வந்து இப்போ 4 முனை போட்டிங்கிற தாண்டி இந்த தேர்தல் 2 முனை போட்டி. டிவிக்கே ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே தான் மும்முனை. அதாவதுங்க போட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு ரன்னிங் ரேஸில் போகிறான்னா ஃபஸ்ட்டு 3 பேர் 5 பேர் ஓடுறான்னா எவன் 3 பேர் வருவானா அவனுக்கு தான் போட்டி. கடைசியில் ஓடி வரவன் பின்னாடி ஓடி வர 7வது ஆள் 11வது ஆளுக்கெல்லாம் போட்டி கிடையாது. புரியுது அவங்களுக்கு? இந்த மும்முனை போட்டி அப்படின்னாலே நெக் டு நெக், ஒன்று இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா அப்படின்னு தெரியக்கூடாத அளவுக்கு இருக்குது பாருங்க, தெரியாத அளவுக்கு. அதுதான் போட்டியே தவிர எவன் வேணால் எலெக்ஷனில் நிற்கிறானா அவனை பூரா வந்து இத்தனை முனை போட்டி 4 முனை போட்டி 6 முனை. சீமானா இந்த போட்டியிலே சேர்க்க முடியாது. சீமான் ஜெயிக்க போகிறது கிடையாது. 5% 7% மேலே ஓட்டு வாங்க போகிறதே கிடையாது தலையிலாம் நின்னாலும். அவர் எப்படி சீமான் போட்டியாக வரும்? காரைக்குடியில் நிச்சயமாக அவர் ஜெயிப்பார் அப்படின்ற. அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அது வேற விஷயம். நாம் தமிழர் எப்படிங்க போட்டியாக வரும்? சசிகலாவும் ராமதாஸும் எப்படி போட்டியாக வருவாங்க? முனை போட்டியாக எப்படி வருவாங்க? போட்டின்றது அதிமுக என்டிஏ கூட்டணிக்கும் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணிக்கும் தான் போட்டியை. 3ஆவதாக விஜய் வந்து வண்டி வண்டியில் ஏறுறான், நானூறு ரவுடி தான் சொல்லி, அவ்வளோதானே தவிர போட்டிலாம் கிடையாது. ஏன்னா எத்தனை % ஓடு விழுகு என்ன விழுகுன்னு எவனுக்குமே தெரியாது. அது 3ஆவது அணியே கிடையாது. அது போட்டி வந்து திமுகவுக்கும் என்டிஏக்கும் தான். 3ஆவதான் வாண்டடாக வண்டியில் ஏறுற ஒரு ஆள், அவ்வளோதான். மீதியெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் இத்தனை முனை போட்டின்லாம் எடுத்துக்க முடியாது. சார் கடந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓவராலாக தமிழ்நாட்டில் இருக்கும்.
எனவே டிஎம்கேவுக்கு ஆதரவான ஒரு அலை வீசும். நிச்சயமா டிஎம்கே பரவலான வெற்றியா இருக்கும்னாங்க. ஆனா கொங்கு மண்டலத்தில அந்த அளவுக்கு வந்து அவங்களால இது பண்ண முடியல. கொங்குல வந்து பயங்கரமா அடி வாங்குச்சு டிஎம்கே. இப்போ டிஎம்கே கொங்கு மண்டலத்தில திரு செந்தில் பாலாஜி அவர்கள வந்து இப்போ கோவை தெற்குல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இறக்கியிருக்காங்க. ரொம்ப டஃப்பான ஒரு களமும் கூட அந்த கோவை தெற்குங்கிறது. கமலஹாசனே தோத்தவர் பிஜேபி கிட்ட. இப்போ கோவை தெற்குல அங்க இறக்கியிருக்காங்க. இப்போ டிஎம்கே கோவையில உள்ள 10 தொகுதிகளும் ஓவரால் கொங்கு மண்டலத்தில இப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னு நினைக்கிறீங்க? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஆளை மாற்றிருக்காங்க. புரியுதா? இந்த பேட்ஸ்மேன் சரியில்லைன்றக்காக இன்னொரு பேட்ஸ்மேன் அவர் அவ்வளோதாங்க அடித்தார் 4வது ஓவரில், இவர் அப்படி தான் அடிப்பார்னு சொல்ல முடியுமா? இவர் இறங்கி 4வது ஓவரில் 4 6 பறக்க விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? வானதிக்கு ஒரு லக்கு அந்த பீரியடில். அது வேறு மாதிரி இருந்துச்சு. பிஜேபி அப்போ மோடிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. பரபரப்பாக பேசப்பட்டார் மோடி. ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டார். யார்? கோவையன்ஸால். அதனால் அந்த டைம் இப்போ மோடியே வந்து இப்போ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் மோடி தான் இருக்காரான்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மாறிட்டாங்க. அதனால் மாற்றங்கள் வரும், மாறி ஓட்டு போடுவாங்க. இந்த டைம் எலெக்ஷனில் வேறு மாதிரி இருக்கும். கடந்த முறையும் ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் சொன்னாலும் கூட அந்த கோவை சென்டிமெண்ட்டை கூட அவங்களுடைய பிஜேபி கூட்டணிக்கு தானே வாக்கு அதிகமாக இல்லை. இப்போ தான் நான் பிச்சை எடுக்க தொடங்கும். இப்போ உங்களுக்கு இன்றைக்கே வேலை போச்சுன்னா அன்றைக்கே பிச்சை எடுக்க மாட்டாங்க. 3 மாதம் தொடர்ந்து வேலை கிடைக்காம இருந்தாங்கன்னா தான் அவங்க குடும்பம் தெருவுக்கு வரும். அன்னைக்கு போட்ட ஜிஎஸ்டி கணக்கெல்லாம் இன்றைக்கி தானே அவங்களுக்கு பாதிப்பு வருது. புரியுதா அவங்களுக்கு? இப்போ தான் அவங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க கோவையன்ஸ். அதனால் இப்போ மாற்றி போடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ சார் இப்போ அண்ணாமலை கடந்த கோயம்புத்தூரில் அவர் மட்டுமே எடுத்த வாக்கு 4.5 லட்சம் கிட்டத்தட்ட வாங்கினார் அவர். அவ்வளோ தனி ஒரு பிஜேபி என்டிஏ அலைன்ஸே அவ்வளோ வாங்கிச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிடும்பொழுது கோவை தெற்காக இருக்கட்டும், இன்னும் சில பகுதிகளில் அவரே லீடு எடுக்கிறாரு. ஏடிஎம்கே பிஜேபி கேண்டிடேட்ஸை விட அதிகமான ஓட்டை வாங்குறாரு அவர். ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போச்சு. ஸோ ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி இந்த 2 ஓட்டையும் சேர்த்தோம்னா இந்த 2026 இந்த கூட்டணியில் வந்து அதிகமாக வரும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்களே. இப்போ பிஜேபியோட ஏடிஎம்கே இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்றாங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? உங்களை ஒரு டீ கடை இருக்குது. டீ நல்லா ஓடுது. காஃபியை விட டீ நல்லா ஓடுது. 1000 டீ ஓடுது, 200 காஃபி ஓடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது ரெண்டையும் கலந்தீங்கன்னா 1200 ஓடும்ல, ரெண்டையும் கலந்து விற்கலாம்லன்ட்டு. அந்த தான் ஒரு நாய் கூட குடிக்காது அந்த டீயை, 2 சேர்ந்துச்சுன்னா. டீயும் காஃபியும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டீ நல்லா ஓடுது, காஃபி ஒரு பக்கம் 200 ஓடுது. சார் ரெண்டையும் கலந்து ஒரு காம்பினேஷன் போட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 400 ஓடும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரெண்டையும் ஊற்றினா நாய் கூட தட்டில் ஊற்றினா குடி நக்காது அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. டீயும் காஃபி கலந்து கொடுத்தா குடிப்பீங்களா? இல்லை, யாரால குடி முடியும்? அந்த மாதிரி தான் டீ தனி காஃபி தனி, ரெண்டையும் கலந்துலாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இந்த உதாரணம் இதே அண்ணாமலை தான் இந்த உதாரணத்தை சொன்னார். தாவேக்கா எங்கள் கூட்டணிக்கு வருதுன்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டே இருந்துச்சு. கடைசியில் காங்கிரஸ் பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ இந்த உதாரணத்தை சொன்னார். டீயும் காஃபியும் வெவ்வேறு அவரே சொல்லிட்டாரு. சொன்னார். டிவிக்கு இணையும் சம்பந்தமாக வந்து சொன்னார் அவர் இப்போ பண்ணாதுன்ட்டு. எனக்கு அதான் இறுதியான ஒரே கேள்வி, அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா? அவர் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. இல்லை, இதுவும் வெளிப்படையாக நமக்கு தெரியல. மத்திய தலைமையை அவரை வந்து ப்ரெஷர் பண்ணுது, நீங்கள் போட்டிக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரின்னு சொல்லுது. ஏன்னா அவரால் தான் இந்த பிஜேபி ஓரளவு ஏதோ கொஞ்சம் வாங்கியிருக்கு பர்சன்டேஜ் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அவர் போட்டியிடுவாரா? கோவை வடக்கில் அவங்களுக்கு அவர் போட்டியிடுறதுனாலலாம் எந்த லாபமும் கிடையாது. புரியுதா? அவர் மாநில தலைவராக வச்சுருந்தாங்கன்னா இன்னொரு 20 சீட்டு ஜாஸ்தியாக ஜெயிச்சிருப்பாங்க. 20 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சிருப்பாங்க. பிஜேபி வந்திருக்கும் தமிழ்நாடு. ஆமாம், 20 சீட்டு வந்திருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க? வந்திருக்கும், நிற்கல இல்லை, நின்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். புரியுது உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்க ஒரு பரபரப்பான தலைவராக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே வளர்ந்து வந்தால் அவரை ஒழிச்சு கட்டிட்டு ஒரு சீட்டில் அண்ணாமலை நிற்க வச்சு என்ன பிரச்சனை? அந்த சீட்டு ஜெயிச்சாலும் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை? சட்டசபை எம்எல்ஏ ஆயிடுவாரு. அவர் எம்எல்ஏவாக என்னத்தை போய் அவர் குரல் இப்போ அவருக்கும் அவர் கொடுப்பாரு. குரல் கொடுத்து என்ன பண்ண போகிறாரு? உரலில் இடிக்க வேண்டியதான். ஸோ அதனால் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அண்ணாமலையை வந்து பல்ல பிடுங்கி விட்டு, புரியுதா, அதை வச்சு வித்த காட்டி என்ன பிரச்சனை? விஷம் எடுக்க முடியாது. போட்டியிட மாட்டார் அப்படின்னா இப்போ இபிஎஸ்க்கு எதிராக உள்குத்து வேலை ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கா? இபிஎஸ்க்கு எதிராக கட்டாயம் உள்குத்து வேலை செய்வார். அதில் மாற்று கருத்து இல்லை. அவரோட முதல் எதிரி யாருன்னா திமுக கிடையாது. இபிஎஸ்ஸை ஒழிச்சு கட்டணும், அந்த கட்சியை விட்டு தூக்கணுன்றதான். இபிஎஸோட முதல் எதிரியும் திமுக கிடையாது, அண்ணாமலையை அழிக்கணுன்றது தான். அதனால் அந்த போட்டி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுபோல் அண்ணாமலை வந்து 3-4 பேர் அழிக்க வேண்டியது இருக்குது. நயனா நேந்திரன் இவங்க எல்லாருமே அவருக்கு எதிரியாக இருக்காங்க. இவர்கள் பூராத்தையும் அழித்தொழிக்க வேண்டிய
ஒரு நிலையில் தான் அண்ணாமலை இருக்கார். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டு காலி ஆகிடுவாங்க. அதனால் இந்த டைம் பிஜேபி டோட்டலாக பொங்கல் தான். நிச்சயமா சார். லோக் போலினுடைய கருத்து கணிப்பு மற்றும் தமிழக அரசியலினுடைய தற்போதைய கள சூழ்நிலை பற்றி ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.